ஸ்பைருலினா எனப்படும் சுருள் பாசிகளை வளர்க்க வெயில் மிகுந்த இடங்கள் ஏற்றவை. சுருள் பாசி உணவுப் பொருள் என்பதால் சுத்தமான சுற்றுப்புறம் அவசியம். சிறிய அளவில் இத்தொழிலை தொடங்கும் போது 10 அடி நீளம், 5 அடி அகலம், 1.5 அடி ஆழமுள்ள தொட்டிகள் போதுமானவை. தொட்டியின் நீள அகலங்களை நமது தேவைக்கேற்ப கூட்டி குறைத்துக் கொள்ள முடியும். 1.5 அடி ஆழமுள்ள தொட்டியில் 23 சென்டிமீட்டர் உயரத்திற்கு நீர் நிரப்ப வேண்டியிருக்கும். இந்த தொட்டியில் பாசியை விடுவதற்கு முன் அதற்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை இட வேண்டும். சோடியம் பைகார்பனேட், சோடியம் குளோரைடு, பாஸ்பாரிக் அமிலம் உள்ளிட்டவற்றை குறிப்பிட்ட விகிதத்தில் கலந்து தண்ணீரில் விட வேண்டும். இதைத் தொடர்ந்து தாய்ப்பாசிகளை நீரில் இட வேண்டும். 1000 லிட்டர் நீருக்கு 1 லிட்டர் தாய்ப்பாசி என்ற அளவில் சேர்க்கலாம். இதன் பின்னர் 7 முதல் 10 நாட்களில் சுருள் பாசி அதிக அளவில் உருவாகும். இடையில் உள்ள நாட்களில் தண்ணீர் தொட்டியை அடிக்கடி கலக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். இதனால் தொட்டி முழுமையும் ஒரே சீரான வெப்பநிலையை பராமரிக்க முடியும். மேலும் தண்ணீர் தொட்டியில் தூசி, புழு, பூச்சிகள் விழாதவாறு பாதுகாப்பதும் அவசியம். இதற்காக தொட்டியின் மீது பாலித்தீன் கூரை அல்லது கொசு வலையை இடலாம். இது தவிர தண்ணீரில் அமில கார சமநிலையை ஒரே அளவில் பராமரிப்பதும் அவசியம். உரிய உபகரணங்களை கொண்டு இதை அளவிடலாம். தண்ணீருக்குள் பாசியை இட்டு 7 அல்லது 8வது நாளில் அறுவடையை தொடங்கலாம். அறுவடையை தொடங்க காலை 6 மணி முதல் 8 மணி வரை உள்ள நேரமே ஏற்றது. இதற்கு பின் எடுத்தால் பாசியின் அளவு குறைய தொடங்கிவிடும். நம் கையில் பாக்டீரியாக்கள் உள்ளிட்டவை இருக்க வாய்ப்புள்ளதால் பாசியை தூய்மையான ஒரு கரண்டின் மூலமே எடுக்க வேண்டும். இந்த பாசிகளை ஒரு துணியில் இட்டு தண்ணீர் போக நன்கு வடிகட்ட வேண்டும். இதற்கு பிறகு பிழியும் கருவியை கொண்டு சுருள் பாசியை நீண்ட துணியில் பிழிய வேண்டும். இதை வெயிலில் நன்கு காய வைத்து பிறகு பொடியாக அரைத்துக் கொள்ளலாம். இதை பாக்கெட்டுகளில் அடைத்து விற்கலாம் அல்லது கேப்சூல்களில் அடைத்து மருந்தாக மாற்றலாம். இது தவிர பல்வேறு உணவுப் பொருட்களில் கலந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றி விற்பனைக்கு அனுப்பலாம். ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வு மக்களிடம் அதிகரித்து வருவதை தொடர்ந்து சத்து மிகுந்த உணவுப் பொருட்களுக்கான சந்தையும் பெரிய அளவில் வளர்ந்து வருகிறது. அந்த வகையில் புரதச்சத்து மிகுந்திருக்கும் சுருள் பாசிகளுக்கு எதிர்காலத்தில் பெரிய அளவில் வணிக வாய்ப்புகளும் உருவாகியுள்ளது. அதே சமயம் உற்பத்தி செய்யப்படும் சுருள் பாசி தரமானதாக இருக்க வேண்டும் என்றும் அப்போதுதான் சந்தையில் போட்டியிட முடியும் என்றும் இத்துறை வல்லுநர்கள் கூறுகின்றனர். எனவே தரக்கட்டுப்பாடு சோதனைகள் முறையாக செய்து சுருள் பாசியை சந்தைப்படுத்துவது நல்லது என்றும் அவர்கள் கூறுகின்றனர். சந்தைப்படுத்தணும்னு வர்றப்போ அவங்க தரக்கட்டுப்பாடு பண்ணி ஆகணும். அதில் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா, முதல்ல புரோட்டீன் பார்க்கணும். அதுக்கு அடுத்து அதில் இந்த ஈக்குவலைன்னு சொல்லக்கூடிய ஏதாவது பாக்டீரியாக்கள் இருக்குதா அப்படிங்கிறத அந்த டெஸ்ட் பண்ணணும். இது 2 கொஞ்சம் பார்த்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மாய்ச்சர் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஏறக்குறைய ஒரு 8% வரைக்கும் மாய்ச்சர் இருக்கலாம். அதுக்கு மேலே இருந்ததுன்னா இந்த ஸ்பைரில் கெட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால அந்த ஈரப்பதம் அந்த 8% மேலாமல் ஒரு 5% ஒட்டி இருந்துச்சுன்னு சொன்னால் இது ஏறக்குறைய ரொம்ப நாள் நம்ம வச்சுருந்து கூட உபயோகப்படுத்தலாம். 2 வருஷம் வரைக்கும் கூட வச்சு உபயோகப்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. ஆனாலும் ஒரு 6 மாதம் வரைக்கும் எந்த விதமான பயம் இல்லாமல் இதை வச்சு உபயோகப்படுத்தலாம். அடுத்து இந்த கல்ச்சர் சமயங்களில் இந்த அளந்து போடுறதுங்கிறது கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்கிட்டு பண்ணுறது நல்லது. எப்படின்னு சொன்னால் நம்ம எவ்வளோ போடணும், என்னென்ன சத்துக்கள் போடணும், அது அறுவடை பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ போடணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் கொஞ்சம் கரெக்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சத்துக்கள்லாம் போட்டோம்னு சொன்னால் ஸ்பைரில் அவருடைய வளர்ச்சி ஓரளவுக்கு இது எல்லாத்தையுமே தாங்கி வளரக்கூடிய ஒரு உயிரினங்கிறதுனால இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் பெருசாக அதை பாதிக்கும்.